வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லோரும் என்னுடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு புதிய டாபிக். என் மனதிற்கு இனிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வகையே இல்லை. இதற்கு பல காரணங்கள் உண்டு. மகர ராசிக்கு எப்பவுமே டக்குன்னு போய் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய மாதிரியான அமைப்பு இருக்காது, கேரக்டரே இருக்காது. நிதானமா நின்று ஆடக்கூடியது தான் மகர ராசி. மகர ராசி என்பவர்கள் எப்பவுமே பொறுமையா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாயெல்லாம் விட மாட்டாங்க, ஜாகிரதையா இருப்பாங்க. பிடிவாத குணம் மகர ராசிக்கு கூட பிறந்தது, அது ஒன்றும் மாற்றவே முடியாது. உங்க ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெறுவார், அதனால பிடிவாத குணம் இருக்கும். மகர ராசியில பிறந்த பல பேர் கல்வியில கொஞ்சம் சிரமப்படுவீங்க. கல்வியில கொஞ்சம் சிரமப்படுவீங்கன்னா புத்தி குறைவுனால இல்லை, ஒன்று பணம் இருக்காது, இல்லை வேணுங்கிற கோர்ஸ் சேர முடியாது, அந்த அட்மிஷன் இருக்காது, இப்படி தடங்கல்கள் வரும். குரு பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெறுவதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மகர ராசிக்கு என்னன்னா, இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய 199 பேர் வாழ்க்கை பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா ஏழரை சனியுடைய தாக்கம். இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் என்பது பல வகையில் இருக்கும். பல வகையிலன்னு சொன்னா, மனதில் எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிச்சு, மனதில் உடல் ஆரோக்கியத்திலேருந்து, உள்ளம்லேருந்து, வேலையிலேருந்து போய், பணம் போய், அவமானப்பட்டு, குடும்பம் போய், பிரிஞ்சு போய், வாழ்க்கையே ஏண்டா வேணாங்கிற அளவுக்கு தான் கொண்டு நிறுத்தியிருக்கோம். பல பேர், ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்லை. இந்த மனசுல ஏற்படக்கூடிய புழுங்களை வெளில கூட சொல்லவே கூட முடியாது. ஏன்னா பல பேர் எங்கேயாவது சொன்னா நம்மளை கேவலமா நினைப்பாங்களோன்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால மகர ராசிக்கு அவமானம் ஒன்றும் புதுசு இல்லை. அவமானப்படுவது, அசிங்கப்படுவது மகர ராசிக்கு புதிதல்ல. நிறைய பேரால நிறைய சந்தர்ப்பங்கள்ல நீங்க குறைச்சு மதிப்பிடப்பட்டிருப்பீங்க. ஆனா எழுதி வச்சுக்கோங்க, உங்க மகர ராசிக்கு வரக்கூடிய காலம் இந்த உலகத்திற்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். உங்களை யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ, உங்களை கேவலமா பேசினார்களோ, அத்துணை பேருக்கும் நீங்கள் பாடம் கற்பிக்க போகிறீர்கள். எப்படின்னா, நேரில் போய் வார்த்தையால சொல்லி இல்லை, உங்களுடைய ஆக்ஷன், நீங்க முன்னேறதை பார்த்து அவங்களுக்கு அதுதான் பதிலா நீங்க சொல்ல போறீங்க. அந்த முன்னேற்றம் மே மாதத்திற்கு பிறகு வரும், கண்டிப்பாக வரும். ஒன்று, குரு பயிற்சியுடைய மாற்றத்தினால் மட்டுமல்ல, எதிரிகளை நீங்கள் வெல்ல போகிறீர்கள். எதிரினா யாரு? 2 வகையான எதிரிகள் உண்டு. உங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறது ஒரு எதிரி. கூடவே இருந்து அப்படின்னு சிரிச்சுட்டு பின்னாடி குத்துறான் இல்லையா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரஸான எதிரி. நீங்க உங்களுடைய உண்மையான எதிரியை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய காலம் வந்தாச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்கள் எதிரிகள் உங்களை காலமும் நேரமும் என்ன பண்ண போகுதுன்னா, எதிரிகளை உங்களை முன்னாடி படம் போட்டு காமிச்சிடும். யாரு ஒருத்தங்க ஒரு கஷ்டம் வரும்போது ஹெல்ப் பண்ணலையே அவன்லாம் எதிரி இல்லை. நல்லது வரும்போது இவனுக்கு ஏன் அது நடக்குதுன்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் எதிரி. ஆக நீங்க உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் கூட போகிறாள். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஏப்ரல் 14 முதலாம் பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே சனி செவ்வாயோட தான் ஆரம்பிக்குது. வார்த்தையை மட்டும் கேர்ஃபுல்லா பிரயோஜனப்படுத்துங்க, இல்லைன்னா நீங்க மாட்டிக்குவீங்க, உங்களோட எதிரி தப்பிச்சிருவாரு. ஆனா எதிரிகளை நீங்க வெல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. எப்படின்னா, 5ஆம் பாவத்துல குரு வரும்போது 9ஆம் பார்வையா உங்களோட ராசியை பார்க்கும்போது அந்த எல்லா யோகமும் வரும். என்ன யோகம்? உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை குரு பகவான் 5ஆம் பார்வையாகவும், உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை குரு பகவான் 7ஆம் பார்வையாகவும், உங்கள் ராசியவே டைரக்டா 9ஆம் பார்வையாகவும் பார்க்க போகிறார். இதை விட ஒரு சிறப்பு இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் யார் கடந்த 7 முதல் 10 வருஷம் வரை உங்களுக்கு நீங்க நல்லா வாழ்ந்தது கொஞ்சம் கீழே இறங்கி போகுது, உங்களை யார் அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை ஏளனம் பண்ணாங்களோ, உங்களை அசிங்கமா பேசினாங்களோ, உங்களை யார் உங்க உதவியை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது உதவி செய்யாமல் இருந்தார்கள், அத்துணை பேருக்கும் வரிசையா லைன்ல நிக்க வச்சு பாடம் நடக்க போகுது. அப்படி யார் உங்களுடைய எதிரிகள் என்று அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை வெல்ல போகிறீர்கள். துண்டு துண்டாக அவர்கள் செய்த பாவங்களுக்கும் அவர்களுடைய உங்கள் மீது அவர் தொடுத்த போருக்கும் பதில் சொல்ல போகிறீர்கள். அதே மாதிரி நீங்க உங்களுடைய குரு பார்வை என்பது ரொம்ப விசேஷமான பார்வையாக வரப்போகிறது. 1.
உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய உற்ற நண்பர், அதை மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ராகு உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா, இப்போ குரு பார்வை விழும்போது 3ஆம் இடத்துல ராகு குருவுடைய வீட்டிலே இருக்கும்போது வேண்டியதை வேண்டியபடி தரக்கூடிய யோகத்துல வந்து உட்காரப்போம். 7.5 சனினால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கீழே டெட் பாடியாகி புதஞ்ச மகர ராசி அன்பர்களுக்கு கூட மறுபடி பீனிக்ஸ் பறவையை போல எழுந்து வந்து நீங்க எதிர்களை பந்தாட போகிறீர்கள். இதுதான் சத்தியம். இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், கொஞ்சம் நிதானம். பேச்சுவார்த்தை, நான் சொன்னேன் 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர போறாங்க. பேச்சுவார்த்தையில ரொம்ப 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 கவனமா இருக்கணும். நீங்க விகல்பம் இல்லாத ஏதாவது சாதாரணமா பேசினா கூட அது தவறா முடியும். அது மூலியமா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரலாம். பேசாம இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் இருக்கு. இப்போ ஆபீஸ்லயா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும், பேசுறதை விட எல்லா பாஷையிலையும் இருக்கக்கூடிய அத்துணை வார்த்தைகளை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா மௌனம். இந்த மௌனத்தை நீங்க கடைபிடிக்க இந்த அடுத்த ஒரு 4-5 மாசத்துக்கு உங்களுக்கு வாழ்க்கை என்பது கம்ப்ளீட்டாக மாறும். அதே மாதிரி பணப்பிரச்சனையினால் இருக்கக்கூடியவர்களுக்கு தனகாரனுடைய பார்வை என்பது பணம் வருங்கிறதெல்லாம் பல தடவை பேசிட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேற்பட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட், உங்களுடைய ராசிநாதன் மூல திரிகோண ஸ்தானம் அடைந்திருக்கிறார் கும்பராசியிலே. அவர் வக்ரகதி பெறும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு யோகம் என்பது நினைக்க முடியாத யோகங்களை கொடுக்கும். அதே மாதிரி பல ஆண்டுகளாக அப்ராடு செய்ய போகணும், அப்ராட்ல ஏதாவது படிக்கணும், அப்ராட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு சூப்பர் பீரியட்னு சொல்லலாம். இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய தற்கொலை பண்ணிக்க கூட முயன்ற மகர ராசி என்பவர்கள் பல பேர் இருக்காங்க. நம்மகிட்டே கன்சல்டேஷன் வந்திருக்காங்க. இந்த தற்கொலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அளவிற்கு பிரச்சனை வர வேண்டிய மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும். இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள், புதிய முன்னேற்றங்கள், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் அமையும். இதுதான் உண்மை. இதை பார்த்த உடனே சில பேருக்கு அமையலன்னு சொல்லி அதை இது பண்ணக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவிற்கு கிரகங்கள் நல்லா இருந்தாலே போரும், நான் சொன்னது நடக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ரொம்ப மாறுபட்ட அளவுல கிரகங்கள் இருக்கும்போது அதை பார்க்கணும். பார்த்தா தான் அதோடைய பரிகாரத்தை சொல்ல முடியும். மகர ராசினியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லக்கூடிய பரிகாரம் என்பது, மகர ராசினியர்கள் தவறாமல் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரார்த்தனை செய்து வர வேண்டும். மகர ராசியில் இன்னொரு முக்கியமான பரிகாரம் என்பது, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு செவ்வாய்க்கிழமை காலம்பர அவருக்கு அபிஷேகம் செய்து பஞ்சலிங்கத்தில் இருக்கக்கூடிய விபூதியை வந்து எடுத்து வீட்டில் வந்து நெத்தியில வச்சு தூங்கும் போது உங்களுடைய எதிரிகள் தொலைந்து போவார்கள், உங்களுடைய எதிரிகள் ஒழிந்தே போவார்கள், கண்ணு கெட்டாத தூரத்துல பறந்து போவார்கள். அது சத்தியம், நடந்தே தீரும். எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளில் அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் வேண்டிய அருளை வேண்டியபடி எம்பெருமான் வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.